வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியே நமக. அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் பலன்கள் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் விருச்சிக ராசி வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இம்மாத பலன்களை பார்க்காதவர்கள் இந்த பலன்களை பாருங்க. இப்ப நம்ம தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசி அதிபதி மற்றும் கேந்திராதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும். மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடி வரும். மேலும் 2 மற்றும் 3 குடைய சனி பகவான் 4இல் இருப்பதும் உங்களுக்கு சில செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டின் மூலமாகவோ அல்லது வீட்டுக்கு லோன் வாங்குவதன் மூலமாகவோ சில உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் குரு பார்வை இருப்பதனால் நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். மேலும் 4ஆம் அதிபதி 7ல் இருப்பதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். தாய் வழியில் ஆதரவு உண்டு. 5 மற்றும் 12 செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4இல் இருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்கும். பூர்வீகத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். மேலும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 6 மற்றும் 11 சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பலத்திலேயே இருப்பதனால இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கும். மேலும் 7 மற்றும் 10 புதன் பகவான் இம்மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு சூரியனுடனே சேர்ந்து சஞ்சரிப்பதனால் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மேலும் 9ஆம் அதிபதி 5ல் இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பாகவே இருக்கும். தந்தையின் ஆதரவு உண்டு. தந்தையின் மூலமாகவோ இல்லை பூர்வீகத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பணம் மற்றும் சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யோகம் ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.